அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 8/5/2024 சித்திரை மாதம் 25ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைக்கி காலையில் 8:52 வரைக்கும் அமாவாசை இருக்குது. திதி கொடுக்குறவங்களுக்கு இன்றைக்கி விசேஷமான அமாவாசை, சித்திரை அமாவாசை. பௌர்ணமி எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி முன்னோர்களுக்கு இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரதம திதி இருக்குது. அதாவது 8:52க்கு அப்புறம் பிரதம திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 1:33 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதாவது மேஷராசியில் சந்திரன் இருக்கார். யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் பகல் 1:33 வரை இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி பாட்டிமயம் இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக செய்கிறது நல்லது. கார்த்திகை விரதத்தில் முருக வழிபாடு நல்ல பலனை தரும். ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 10:30லேருந்து 12 மணி வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:45க்கும் சூரியன் மறைவு மாலை 6:25க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30க்கும் முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30லேருந்து 11:30 வரை இருக்குது. இரவு 6:30லேருந்து 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி பரணி நட்சத்திரம். அதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயுதம் பயன்படுத்துறதுக்கு, நோயாளிகளை முதல்ல குளிக்க வைக்கிறதுக்கு, கதிர் அறுக்கிறதுக்கு, மாடு வாங்க, அடுப்பு வாங்கிறதுக்கு, தானியங்களை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது. திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசை திதியில் இறந்தவங்களுக்கு வேண்டிய செயல்களை தவிர மற்ற எந்த நல்ல செயல்களும் செய்யக்கூடாது. அதாவது காலையில் 8:52 அதுக்கு பிறகும் பாட்டிமா இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண சமமான கிரகநிலைகளாக தான் இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இல்லை. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு திட்டம், ரிஷப ராசிக்கு கோபம், மிதுன ராசிக்கு புகழ்ச்சி, கடக ராசிக்கு ஆர்வம், சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு கவலை, மகர ராசிக்கு ஜெயம், கும்ப ராசிக்கு பணம், மீனம் ராசிக்கு அனுகூலம். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலனும் சில ராசிக்கு நல்லதாகவும் ஒரு சிலதுக்கு மோசமாகவும் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுப செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்தங்கள் மூலியமாக அது மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தேடித்தரும். இன்றைக்கி வாழ்க்கையில் உன்னதமான குறிக்கோளை அடையிறதுக்கு நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி தான் நாள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா, சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே இன்றைக்கி நாள் போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தெம்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் குறைஞ்சி நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை காரணமாக பிஸியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட சமயோசித்த புத்தியை பயன்படுத்தி நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா உங்கள் நாளை இனிமையாக கொண்டு போக முடியும். பதட்டப்படாமல் கொஞ்சம் கேஷுவலாக கோவப்படாமல் நாளை கொண்டு போகிறதே இன்றைக்கி அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் பதட்டம் காரணமாக பேசும்போது விரக்தி ஏற்படுற மாதிரி பேசுகிறீங்க. அதை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அழகாக சந்தோஷமாக இனிமையாக பேசி பழகுனீங்கன்னா நாள் இனிமையாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உறவினர்கள் மூலிமா செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது. செலவுகளில் சேமிப்புலேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவலை இருக்க மாதிரி இருக்குது. பணத்தை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும். அது உங்களோட பதட்டம் காரணமாக. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கும்
இதமாக இருக்கும், எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து நீங்களே உங்களை உற்சாகமாக வச்சுக்கிற மாதிரி மோட்டிவேஷ்னல் கதைகள் படிக்கிறது நல்லதாக இருக்கும். அது உங்களோட உயரத்தை தொடுவதற்கு நல்ல ஒரு நாளாக பயன்படுத்திக்க முடியும். குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக சின்ன செலவு செய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து திருமண முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் நீடிக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சேமிப்பை பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு உபயோகமான ஒரு நாளாக இருக்குது. பேசி இன்றைக்கி பல விஷயங்களை தீர்த்துக்க முடியும். வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு இருக்கும். அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் முயற்சிகள் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகளில் இன்றைக்கி பொறுமை கொஞ்சம் அவசியமாக இருக்கணும். பகல் 1 மணிக்கு மேலே நல்லாவே இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி அனுசரிச்சுட்டு போகிறது அவசியமாக இருக்குது. துணைக்கிட்டேயும் சரி, வீட்லேயும் சரி, எங்கே பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுனீங்கன்னா உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணம் கிடையாது. வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சேமிப்பு கரையிற மாதிரி இருக்குது. சில சம்பவங்கள் வந்து உங்களோட செலவுகள் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து கவனத்துக்காக செலவு செய்யாதீங்க. செலவை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும், இல்லைன்னா விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்ல ஒரு பலனை அளிக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் உங்களோட விருப்பங்களை ஈஸியாக நிறைவேற்றத்துக்கு இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நினச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் இன்றைக்கி வந்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நாள் முழுக்க இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பணம் வரவும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செலவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கவனக்குறைவு இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறன்ற பேர் வழியில் வேலையில் கவனச்சிதைவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது சின்ன குறைபாடுகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து கவனமாக நோட் பண்ணாமல் கேஷுவலாக இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா அமைதியாக நாளை கொண்டு போக முடியும். அவங்கள சீண்டி பார்க்குறேன்ட்டு அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு செலவு நல்லாவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பணத்தை செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தலைன்னா சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். அஜீரண கோளாறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மிதுன ராசிக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. மற்றபடி பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் ரிலாக்ஸாக செஞ்சிங்கன்னா அது ஈஸியாக நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு காலையிலே சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசங்களால் உங்களோட மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் குடும்பத்தார் வந்து ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய நபரோட அறிமுகம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல முடிவுகள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு திட்டமிட்டு செய்கிறனால நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் வேலையில் இன்றைக்கி நல்லாவே
பலன் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியை பராமரிக்கிற நாளாக இருக்கும். இன்றைக்கி நல்ல புரிதலும் அந்யோன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளில் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் போயிட்டு வர்றதுனால மனசுக்கும் இனிமையாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மூலமா அதிகமான பணம் வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சலுகைகளோ இல்லை நீங்கள் உங்களோட பணத்தை பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இன்றைக்கி ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மகிழ்ச்சியோட நாள் முழுக்க இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் இன்றைக்கி கடகராசிக்கு கொஞ்சம் உகந்த நாளாக இருக்குது. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக உங்களோட செயல்களை அமைதியாக மனசில் வச்சுட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குறிப்பாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போனாலே உங்கள் பசங்க மூலிமா வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்கனத்தோடு நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வியாபாரமும் சரி வேலையும் சரி கொஞ்சம் வளர்ச்சி குறித்து கவலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற கடமைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. வேலைகளையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உறவில் கொஞ்சம் அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையோட பேசும்போது நிறுத்தி நிதானமாக வார்த்தைகளை கவனமாக கையாளுறது நல்லது. வார்த்தைகளை விட்டுட்டால் சண்டைகள் அதிகமாகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சாதகமாக இல்லை. அதே மாதிரி பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறோ இல்லைன்னா தோல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதை உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா தோல் வலிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அஜீரண கோளாறுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நேரத்துலையோ இல்லைன்னா காரம் குறைவாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற பயம் காரணமாக உங்களோட தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குது. மனசில் குழப்பமும் பயமும் இருக்குது. அது உங்களோட முன்னேற்றத்தில் தடையாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட மனக்குழப்பம் அதனால் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பெரிய முதலீடோ இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது. சுப காரியங்களையோ இல்லைன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ இன்றைக்கி தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேலை பாருங்கள். பர்சனலாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் அதாவது உணர்ச்சி பூர்வமாக எதுவும் செய்யாமல் வெறும் ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் துணைக்கிட்ட கொஞ்சம் அன்பு குறைவாக நீங்கள் காட்டுறதுனால நல்லுறவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் இருக்க குழப்பத்தை துணைக்கிட்ட காட்ட வேண்டாம். இன்றைக்கி வீட்டில் கேஷுவலாக துணைக்கிட்ட பேசி பழகுனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமாக கிடையாது. செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா விரயங்களோ கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகமாகும். கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உதாரணமாக சாப்பாட்டு விஷயம், உஷ்ண காலம், சாப்பாட்டு விஷயத்தினால வயிறு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. சாப்பிடும் போது கவனமாகவும் சாப்பாட்டை நேரத்துக்கும் சாப்பிட்றது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒத்துக்காத பொருள்களை இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது.
மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து திட்டமிட்ட செயல்கள் மூலிமா இன்றைக்கி நீங்கள் உங்களோட வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியத்தை நினச்சபடி செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனசுக்கு அமைதியும் நிறைவையும் பெற்றுத்தரும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிற நாளாக இருக்கும். தொழிலில் நண்பர்களோட ஆலோசனைகளால் நல்ல பலன் கிடைக்கும். இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா சுமூகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க. அது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும். உங்களோட திறமைக்கு பாராட்ட தேடித்தரக்கூடிய வாய்ப்பாக தான் அது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே துணைக்கிட்ட அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அமைதியாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்குள்ளேயும் நல்லுறவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை இனிமையாக கொண்டு போங்க. எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சேமிக்கிற சேமிப்பு எதிர்காலத்தில் அவசர உதவிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக இன்றைக்கி சேமிக்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே வர்த்திக்காமல் இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதிகமாக யோசிக்காமல் அதிகமாக குழப்பிக்காமல் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமாக போகும். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாள் வந்து இனிமையாக போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்களை நீங்களே பாசிட்டிவாக அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாமே நல்ல உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொருட்கள் வாங்குறதுல யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை விஷயமாவோ இல்லைனா வந்து பர்சனல் விஷயமாவோ வெளியூர் பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலம் பலன்கள் கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் செய்கிற செயல்களில் சிந்தித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முறையாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திட்டமிட்டு செஞ்சு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து போகிற மாதிரி இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சில விஷயங்களால் மனசில் அமைதி கொஞ்சம் கெடுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நடந்துக்கிறது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வரவு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நியாயமாக இன்றைக்கி உங்களோட வரவை செலவையும் கணக்கு பார்த்து கொண்டு போகிறது நல்லது. பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை. சேமிப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த கவலையும் வேண்டாம். பிரார்த்தனை மூலிமா நீங்கள் உங்களோட பாசிட்டிவான ஆற்றலை ஏற்படுத்திக்க முடியும். நாள் முழுக்க கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா உங்களோட செயல்களை சிந்தித்து செய்கிறனால நாள் முழுக்க இனிமையாக போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கிற நாளாக தான் இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கையும் உறுதியும் கண்டிப்பாக இன்றைக்கி தேவைப்படுது. அது உறுதியோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு வெற்றியை தேடி தரும். குடும்பத்தில் சில உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாக்குற மாதிரி இருக்குது. வியாபார ரீதியான சில திட்டங்களில் சின்ன இடையூறுகள் ஏற்படலாம். கொஞ்சம் வருத்திக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து உங்களோட பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு புது நம்பிக்கையை தரும். கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி நண்பர்களோட உதவி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து
கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி அதிகமான வேலை இருக்கிற காரணனால உங்களோட திறமையை அடுத்தவங்க உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. திட்டமிட்டு நீங்கள் செய்கிற வேலை அடுத்தவங்களோட பாராட்டையும் பேரையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அமைதியாக பேசி மனசு விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை உங்களோட துணை கூட கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது. ஆனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இழப்புகளோ இல்லைன்னா செலவுகளோ விரயங்களோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக ஓய்வெடுக்கிறது நல்லது. எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கிறதுனால மனசங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட வாழ்வில் செழிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்களில் நல்ல முறையில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆடம்பர செலவுகள் இன்றைக்கி வேண்டாம். இல்லைன்னா கையிருப்பு சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட வேலைகளை அவங்க செஞ்சு உங்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் கொஞ்சம் அன்பு குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நெருக்கமானவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. பார்த்து வார்த்தையை விட வேண்டியது அவசியமாக இருக்குது. வார்த்தைகளால் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது. கவனமாக இன்றைக்கி உறவுகளுக்குள்ளே பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வாய்ப்பு, அதாவது இருக்கிற பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது. இருக்குதே பணம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. இல்லைன்னா செலவுகளை என்ன செலவு செய்கிறோன்னு பார்த்து செய்கிறது, தேவையான செலவுகளை செய்கிறது நல்லது. அப்போ தான் சேமிப்பு அதிகமாக கரையாமல் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உணர்ச்சி வசப்படுறது தான் இன்றைக்கி உங்களோட பிரச்சனையே. முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகா பண்ணிங்கன்னா நல்ல பலன் தரும். இல்லைனா மெடிடேஷன் பண்ணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி ஆன்மீக காரியங்களை உங்களை ஈடுபடுத்தி கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியை தேடித்தரும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது, சந்தோஷம் இருக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய நிகழ்ச்சிகள் இன்றைக்கி கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் மனசில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்ய முடியாமல் போயிடுமோன்ட்டு. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதா மாதிரி இருக்குது. நீங்கள் பேசினா அவங்க துணை கோவப்படுவாங்க, துணை பேசினா நீங்கள் கோவப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை கேஷுவலாக அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. துணையை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை. கொஞ்சம் பணத்தை கையாளுறது கஷ்டமாக இருக்குது. வரவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, செலவு அதிகமாக இருக்கிறன்றது கவலை ஏற்படும். மனசை நல்ல ஒரு தெளிவாக வச்சுக்கிட்டு செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் தாட், அதாவது பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதே மாதிரி
இரவு தூங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு நேரத்தில் தூங்குறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி உங்களோட நீங்கள் செய்கிற முக்கியமான காரியங்களில் கவனமாக செய்யக்கூடியதாக இருக்குது. சில பிரச்சனைகளும் இருக்குது, சில தடைகளும் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பு பார்த்து செய்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட பணவரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கிட்டேருந்து கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பு துணையாக ஆதரவாக இருப்பாங்க. அதனால் மனசுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடன் சுமை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முக்கியமாக முடிவுகளை செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. அப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு அனுசரித்து போய் ஆதரவு தரதுனால நல்ல பலன்கள் கிடைச்சி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பேரும் பாராட்டு கூட பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இணக்கம் குறைவாக தான் இருக்குது. புரிதலும் அனுசரணையும் இன்றைக்கி இருந்தால் தான் நாளை அமைதியாக கொண்டு போக முடியும். முடிஞ்சால் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் சேர்ந்ததாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். திட்டமிட்டு பணத்தை செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. யோகா செய்கிறதோ தியானம் செய்கிறதோ இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கும் இன்றைக்கி ஒரு சுமாரான நாளாக போகும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லைவ் வீடியோஸ் பார்க்கணும், லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்லணும், அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் இந்த சேனலில் சேர்க்குறது நல்லது. நன்றி, வணக்கம்.